ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். தேவன் பெரியவர், மாறாதவர், என்றும் உண்மையுள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய உண்மையும் கிருபையும் மாறாதவைகளாக இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நாங்கள் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு மனம் தளர அல்ல, மனம் வளர. அவருடைய வருகை வரை வளர்ச்சி. இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் வளர்த்தி கொண்டிருக்கிறார், வளர்ச்சி எடை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வளர்ச்சி எது வரைக்கும் வரும் அப்படின்னா, அவர் திரும்ப வருகிற வரைக்கும் இந்த வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த வசனத்தில் படித்தோம். அவர் நம்மள தொடங்கின நற்கிரியையை அவருடைய நாள் பரியந்தம், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அவர் நடத்தி வருவார். யாரும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனத்தளர்வு அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். டிஸ்கரேஜ்மெண்ட். ஐ எம் ஷேரிங் திஸ் பிகாஸ் ஐ ஹவ் பின் டிஸ்கரேஜ். நான் ஏன் அதை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா, மனம் தளர்வு எனக்கும் ஏற்பட்டு இருக்கிறது, உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மனம் தளர்வை நாம் வித்தியாசமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை வளரச் செய்யும்படிக்கு தான் ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையும் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே நம்ம பைபிள் படிக்கும் பொழுது, வசனம் படிக்கும் பொழுது, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அளவுக்கு நம்ம இல்லையே, இயேசுவை போல நம்ம இல்லையே, வசனத்தின் தரத்திற்கு அளவு நம்முடைய வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி நம்முடைய மனம் தளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி தான் பிசாசு வசனத்தை தப்பாக நம்முடைய மனதில் பதிய வைப்பான். நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற வேலை பிசாசனுடைய வேலை. நம்ம வசனத்தை தான் படிக்கிறோம், பட் இருந்தாலும் டிஸ்கரேஜ் ஆகிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு நம்ம இல்லை, இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியல, பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி நம்மளால இருக்க முடியல, அவங்க இருந்த பரிசுத்தத்தை போல நம்மளால இருக்க முடியல, அவங்களுடைய விசுவாசம் கிரியை போல நம்மளால இருக்க முடியலன்னு நம்ம வசனத்தை படித்தாலுமே நம்முடைய லைஃப்பை கம்பேர் பண்ணி மனம் தளர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். வசனங்கள் எல்லாம் நம்மை மனம் தளர செய்வதற்காக கிடையாது, நம்முடைய மனதை வளர செய்வதற்காக இருக்கிறது. இயேசுவை போல நம்மை ஒவ்வொரு நாளும் வசனம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த நற்கிரியை. இந்த நற்கிரியை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற நாள் வரைக்கும் இந்த நற்கிரியை இருந்து கொண்டே இருக்கும். அதை அவர்தான் தொடங்கி இருக்கிறார், அதனால அவர்தான் முடிக்க போகிறார். அப்போ வசனத்தை படித்து கொண்டே இருப்போம். அந்த வசனத்தில் இருக்கிற காரியத்தின்படி தேவன் நம்மை வழிநடத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய கேரக்டர், நம்முடைய நேச்சர், குணாதிசயங்களை அவர் வளர்த்தி கொண்டே இருக்கிறார், இயேசுவை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் வசனம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக தேவை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட கடந்த நாட்களில் படித்த வசனங்கள் மூலமாக மனம் தளர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்காமல், ஒரு விசுவாச வளர்ச்சியை பார்க்க முடியாமல், ஒரு நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக உங்களுடைய மனசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுகிறார், இன்றைக்கு ரிமைண்ட் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் உங்களை வளர செய்வதற்கு, அவருடைய வார்த்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதற்கு. ஒரு நாள் மாத்திரம் தேவன் நற்கிரியை செய்கிறவர் கிடையாது. அவர் வருகிற வரைக்கும் உங்களில் தொடங்கின காரியத்தை அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றாமல் போக மாட்டார். வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்களை சிறந்த மனிதனாக மாற்ற, இயேசுவை போல மாற்றுவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவருடைய வருகை வரைக்கும் வளர்ச்சியை தருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவ வார்த்தை மனம் தளர்வதற்கல்ல, மனம் வளர்வதற்காகவே வைத்திருக்கிறார். இன்றைக்கும் வளர்ச்சியின் நாள், இன்றைக்கும் பெருக்கத்தின் நாள், இன்றைக்கும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற நாளாக இருக்கிறது. ஆகவே எந்த வசனத்தை படித்தாலுமே அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய உயர்வுக்கு, இயேசுவை போல நம்மை மாற்றுவதற்கான வார்த்தை என்பதை நீங்கள் பாருங்கள். இதுவரைக்கும் பார்க்காத கோணத்தில் தேவன் உங்களை பார்க்க செய்வார். இதுவரைக்கும் பார்க்காத வழிகளில் உங்களை வழி நடத்துவார். இதுவரைக்கும் கேட்காத புதிய காரியங்களை உங்கள் காதுகளில் கேட்பீங்க. இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற அந்த வளர்ச்சி. அந்த நற்கிரியை ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்கிறார். புதிய கிரியை, நற்கிரியை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வரும் செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி, உங்களை வளர்த்தி, உங்களை பெருகச் செய்வார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை மனம் தளராமல் மனம் வளர செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்களை எப்பொழுதும் பெருக்கத்தில் வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.